கமலா ஜோதிட களஞ்சியத்திலிருந்து சாந்தி ஜோதிடர். அதாவது நட்சத்திரங்களை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ காலபுருஷனின் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வத்தம்மன் பிறந்த நட்சத்திரம், அஸ்வினி தேவர்கள் உதித்த நட்சத்திரம். அஸ்வினி தேவர்கள்னா மருத்துவர்கள். உலகில் உள்ள மருந்து பொருட்கள் யாவும் அஸ்வினி நட்சத்திரம். சரஸ்வதி தேவியை தேவதையாக கொண்டது. அதனால் சரஸ்வதி பூஜை செய்யும் அத்தனை இடங்களும் அஸ்வினிக்குரியது. உயிர் ஜெனிக்கும் நட்சத்திரம். உயிர் பிறந்தவுடன் அதன் முதல் செய்க அழுகை. அது அஸ்வினி நட்சத்திரத்தை தான் குதிக்கும். அதே மாதிரி உலகின் ஆகாயம் முதல் வெளிச்சப்புள்ளி வரை அஸ்வினி நட்சத்திரம் தான். உலகில் உயரமான உள்ள அனைத்துமே அஸ்வினி நட்சத்திரம் தான். தலையில் மூளையில் உதிக்கும் சிந்தனை யாவும் அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சூட்சுமமானவர்கள், புத்தி கூர்மை மிக்கவர்கள், கவர்ச்சியான தோற்றம் உடையவர்கள், ஆபரணங்களில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். ஆனா எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள், சாமர்த்தியசாலிகள். அந்த எந்த தொழிலை மேற்கொண்டாலும் அதில் ஒரு பரிபூரணமான அக்கறையும் செயல்பாடும் அதில் அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இவங்க தம் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாத கோயிலில் இடம்பெற்றிருக்கும் தன்வந்திரி வழிபடுவது மிகவும் சிறப்பு. அது மட்டுமல்லாமல் சென்னை, திருவற்றூரில் மற்றும் திருவிடைமருதூர் கோயிலில் உள்ள நட்சத்திர லிங்கங்களையும் வழிபடலாம். அஸ்வினி லிங்கத்திற்கு தங்களது ஜென்ம நட்சத்திரம் அன்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. அதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்தில் பூந்தோட்டம் என்ற சிற்றூரிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி கோவிலுக்கு சென்று வழிபடலாம். அவரவர் பிறந்த நாளன்று வழிபடுவது சிறப்பு. கொல்லிமலையில் அரபலீஸ்வரர் அஸ்வினி நட்சத்திரங்கள் பரிகார தெய்வம். அது இப்போ இது சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் நகரிலிருந்து கொல்லிமலைக்கு பேருந்து வசதி இருக்கு. அந்த நீங்கள் போய் வழிபாடு பண்ணலாம். ஏன்னா இதுக்கும் நம்மள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருங்கிய தொடர்பு. அதாவது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தத்தோடு விஷமும் வந்துருச்சு. அப்ப இந்த யாருக்கும் எந்த கெடுதலும் நேர்ந்து விடக்கூடாது என்ற பதட்டத்தில் நம்மளுடைய பரமசிவன் அந்த விஷத்தை அப்படியே முழுங்கிட்டார். அப்ப அஸ்வினி தேவர்கள் தம்மிடம் இருக்கும் அமிர்தத்தால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தன்னை காத்து கொண்டார்கள். அப்போ பரமசிவன் அவர்களுடைய கெடு குணங்களை தான் விழுங்கி அவர்களுக்கு நல்லெண்ண மட்டுமே கிடைக்குமாறு செய்தார். அந்த விஷயத்தின் அடையாளம் தான் இந்த எட்டி மரம். அப்ப கொல்லிமலையில எட்டி மரங்கள் நிறைந்த காடு அது. சரிங்களா? அதனாலதான் எட்டி மரம் பரிகார விருட்சமாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சொல்லப்படுகிறது. அதனாலதான் அரபலீஸ்வரர் கோயிலுக்கு சென்று நம்ம தரிசனம் செய்து விட்டு வரலாம். எட்டி மரத்தை கோயில்களில் நடலாம். இது உங்களுக்கு நல்ல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள்ட்ட இருந்து ஒரு மருந்து வாங்கி உன்றாலே நம்மளுடைய நோய் விரைவில் குணமடையும். அத்தகைய மகத்துவமான நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய்.